வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஓஎஸ்ங்க. தென் இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அதே சமயம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்துட்டு பிசிஆர் லேப்டாப்பில் போடுறதுக்கான ஓஎஸ் தாங்க இது வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அந்த இதை வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதனோட சைஸ் என்ன, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், கேம்ஸு, ஒரு 100 MBக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் இருக்கும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நிறைய விஷயங்களை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. 100 MBக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்றது. கேம்ஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிசியோட ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூகுள் க்ரோம் போயிட்டு ஸோ அந்த ஓஎஸை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஓஎஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கோலிப்ரியோ அப்படின்ற ஓஎஸ், ஓகேங்களா. பேர் வித்தியாசமாக தான் இருக்கும். கோலிப்ரியோ, ஓகேங்களா. ஸோ இதுதான் பேர். ஸோ இதை வந்துட்டு டவுன்லோட் அப்படின்ற மாதிரி கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் நம்ம லைவ் சிடி இமேஜாக டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு இங்கிலீஷ்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும் 44 MBயில் நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு டவுன்லோடு வரும். எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆச்சு, ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இதை வந்துட்டு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ தேஸ்பேசி போனோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா இருக்கும் அங்கே. ஸோ இப்போ நான் டவுன்லோட்ஸில் கொண்டு போய் காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் கொலிப்ரி அப்படின்ற மாதிரி. அந்த இதை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி இந்த ஓஎஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறது, அந்த இது வந்துட்டு எவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லி காமிக்க போகிறேன், ஓகேங்களா. அந்த இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்னு தான் காமிக்கிறேன். ஸோ நீங்களே பார்த்து கொஞ்சம் அசந்து போயிடுவீங்க. என்னடா ஓஎஸ் வெறும் 94 MBயில் தான் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஓஎஸ் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 GB, அதாவது 500 MB இருந்தாலே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு ஸ்லீக்கான ஓஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும், ஓகேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை வந்துட்டு பூட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நீங்கள் பூட் பண்ணுறதுனாலும் ரூஃபோஸ் சாஃப்ட்வேர் வச்சு பூட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு VMwareல வச்சு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா VMwareன்னு இருக்குல்லையே, அதை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விர்ச்சுவலான ஒரு மிஷினை பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறது. அதாவது ஒரு ஓஎஸை பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா. ஆல்ரெடி நான் அதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நாம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஹோம் வந்துட்டு இதில் வந்துட்டு எப்படி நம்ம புதுசாக ஒரு ஓஎஸை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு ரிமோட்டாகவும் இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அல்லது விர்ச்சுவல் மெஷினாக பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு கூகுள் ட்ரைவில் போட்டு அப்லோட் பண்ணுறேன். அந்த இதில் பார்த்திங்கன்னா கிரியேட் அ நியூ விர்ச்சுவல் மெஷின் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டிப்பிக்கல்னு இருக்கும், ரெக்கமெண்டட் தான். ஸோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ISO ஃபைலை லோட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரௌஸ் கொடுத்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு OS டவுன்லோட் பண்ணி வச்சேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரர் வருது. இப்போ கொலிப்ரியோ அப்படின்றது இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா என்ன டைப் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் பேஜில் கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா விண்டோஸா, லினக்ஸா, VMware இந்த மாதிரி கேட்பாங்க. அதர்ஸ் கொடுத்துட்டு MS-DOSன்னு வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட்டாக தான் இருக்கும், அதை விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா MS-DOSன்னு வரும். பேர் கொடுத்துக்கணும், ஓகேங்களா. பேர் கொடுக்கணும் கொடுக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிறேன். அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எங்கே வந்துட்டு இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு எவ்வளோ GB வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 GB கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸ்டோர் விர்ச்சுவல் டிஸ்க் இமேஜ் ஆஸ் சிங்கிள் ஃபைல்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது நம்ம இதை ஒன்று டிஃபால்ட்டாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பெல்லாம் இங்கே வந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மெமரின்றது 16 MB தான் எடுத்துருக்கு. இதை வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மெமரி வந்துட்டு ஒரு 1 GB கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. 1 GB கொடுத்துட்டு நாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1 GB அப்படின்ற ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து நிற்கும், ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு 10 GB. கோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். மெமரி 1 GB. இப்போ வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு பூட் ஆகி வரும். ஸோ இதை வந்துட்டு பூட் ஆகட்டும். நான் பார்த்திங்கன்னா கீழே ஒன்று வந்திருக்கு, அதை வந்துட்டு இன்ட்டு கொடுத்துக்கலாம்.
ஸோ இங்கே வந்துட்டு மவுஸ் வந்துட்டு லாக் ஆயிரும் ஓகேங்களா. இதில் வந்துட்டு லாக் ஆயிரும். நம்ம வந்துட்டு என்ட்ரு அழுத்தணும் அப்படின்னா பூட் ஆகிட்டு வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நமக்கு ஹோம் பேஜ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம ரேம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டாக வந்திருக்கு. இதை வந்துட்டு நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கர்சர் வந்துட்டு இங்கே லாக் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் எழுத்தணும் அப்படின்னா கர்சர் வந்துட்டு அன்லாக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா கர்சர் ஒர்க் ஆகலை அப்படின்னா ரீபூட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. திருப்பி நான் இதை ரீபூட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா பூட் ஆகி உள்ளே வந்துட்டு ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே டூல்ஸ் மாதிரி, அதாவது ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்டர்நெட்டுக்கானது, அந்த அனிமேஷனுக்கானது, இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நமக்கு ரைட் சைடு டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த டிபக்கிங், அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் ஷெல்லு, இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே கேம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் பார்த்திங்கன்னா அதுவுமே கேம்ஸ் தான். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுற கேம்ஸு, இது நார்மலாக நம்ம விளையாடுற கேம்ஸ் ஓகேங்களா. இதில் வந்துட்டு இந்த டைனோலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படி விளையாடுறதுனா இந்த மாதிரி ஸ்பேஸ் பார் அழுத்தும் போது இது பார்த்திங்கன்னா குதிக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் வந்துட்டு கூகுள் குரோமில் இதை விளையாண்டுருப்பீங்க. அப்புறம் மெனுவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இந்த மவுஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வெல்கம்னு ஒரு பேஜ் இருக்குது, இதை வந்துட்டு கிளிக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு லோட் ஆகலை. அண்ட் தென் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண முடியலைங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. அண்ட் தென் மெனுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுலேயே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷனு. ஒரு நார்மலான கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது. இதுலேயே டேட்டா ப்ராசஸிங் அப்படின்றது கால்குலேட்டரு, நோட் பேடு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சிஸ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டம் செட்டிங்ஸு, அப்புறம் பவர் ஷெல்லு, விர்ச்சுவல் டிஸ்க்ஸு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு ரேம் எல்லாம் என்ன சைஸில் இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு வேறு ஒரு மிஷினுங்க. பழைய மிஷின் பார்த்திங்கன்னா இங்கே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா தெரியும், ஏன்னா அது வந்துட்டு கரெக்டாக ரன் ஆகலை. அடுத்து அதர்ஸு போவோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டரு, இந்த மாதிரி இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோன்னு எடுத்துக்கலாம். அந்த செட்டிங் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அதர்ஸ்லேயே திருப்பி பார்ப்போம். அனலாக் கிளாக்கு, பினாரி கிளாக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்க டைமு பினாரியில் ஓடிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ அதை வந்துட்டு நகர்த்தி வச்சுக்கலாம். அடுத்து இதிலே பார்த்திங்கன்னா நிறைய டேப்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஈஸி ஷாட்டு, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம், ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். இவ்வளோ சின்ன ஓஎஸில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். இதுலேயே பார்த்திங்கன்னா ரன் கமாண்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுனா ரன் பண்ணிக்கலாம். இதுலேயே ரன்னு கொடுத்து. ஸோ இப்போ நான் இதை ஒன்று டைப் பண்ணேன், அது இன்னும் அது ரன் ஆகாது ஓகேங்களா. இந்த பினாரி கிளாக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம்ஸ் பார்த்தாச்சு. இந்த இது பார்த்திங்கன்னா பெயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஓகேங்களா. இது பாருங்கள், நார்மலான பெயிண்ட் ஆப்பையே இதில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க. அதுவுமே இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு நெட்டெல்லாம் கனெக்ட் ஆகலை. ஸோ அந்த மல்டிமீடியா அப்படிங்கும்போது இதில் பார்த்திங்கன்னா டாய் பியானோ, அப்புறம் வீடியோஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் மியூசிக் கேட்குறது, பிக்ஸி ஆடியோ, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் அப்படிங்கும்போது நாம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நிறைய இது யூஸ் பண்ணலாம். இப்போ பேட்டரி டவுனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இமேஜ் ஃபில்ட்ரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்னதுன்னு தெரியல. சும்மா இமேஜை ஓப்பன் பண்ணி அதை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணும் போல். ஸோ ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹோம்னு இருக்குது, இதை வந்துட்டு கிளிக் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு மேலே ரன் ஆகலைங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக ரன் ஆகுது, ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக ரன் ஆகலை ஓகேங்களா. ஸோ இதுலேயே 3D இமேஜஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பழைய பிசிலலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரீன் சேவர்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ அந்த இதுவுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னமோ கேம் மாதிரி இருக்குது. ஸோ இது என்னது, ஜி ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க, ஏ ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அனிமேஷன்லாம் ஆன் பண்ணுறதா, என்ட்ரு பண்ணிட்டு கேம் விளையாடுறதுங்க. அது இங்கே பாருங்கள், அந்த பாக்ஸ் நகருது இல்லையா, பேக்மேன் அப்படி இருக்கும் அந்த மாதிரி. இதுக்கு மேலே மூவ் ஆகலைங்க. ஓகே, ஸ்டக் ஆகிக்கிச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஓஎஸை பற்றி பார்த்துருப்பீங்க. இதில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத. அந்த என்ன உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க. மோர் அண்ட் மோர் ஓஎஸை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம். பை பாய். ஏன்னா ஓஎஸ் கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.